ஹாய். லாஸ்ட் வீக் நம்ம இந்த மாதிரி ஒரு பேரல் சேனல் போட்டோம் டே கேண்டிலில் நிஃப்டியில். ஸோ அதன் பிரகாரம் வந்து நமக்கு 21,850 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். சப்போர்ட் வந்து 21,300 ரேஞ்சில் இருக்கும். இந்த பேரல் சேனலோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு டேவே வந்து அந்த 21,830 அந்த ரேஞ்சு வந்து மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங்கு. அதுக்கப்புறமா டியூஸ்டே வெனஸ்டே 3 நாளுமே வந்து செல்லிங் ஆகிட்டு 21,500 ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து பவுன்ஸ் ஆகி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, அகெயின் நமக்கு இந்த 21,850 அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த 21,850 எப்போ வந்து ஒரு டே கேண்டில் வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிறாங்களோ அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் நமக்கு 22,000 வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 22,000ஐயும் பிரேக் பண்ணால் அடுத்தடுத்த லெவல் 22,200, 20,400, 500 அந்த ரேஞ்ச் வந்து ஒரே வாரத்தில் போயிடாது. மேபி போனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 850 தொட்டுட்டு செல்லிங் திரும்பிச்சு அப்படின்னா அகெயின் நமக்கு 21,400 அப்படின்ற ரேஞ்சு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அது வந்து லாஸ்ட்டு சப்போர்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன சப்போர்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார் ஜான்வரி செகண்ட் வீக்குக்கு 21,700 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், 21,750 அப்படின்றதும் ஒரு ரெசிஸ்டன்ஸு தான். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 21,850 வரைக்கும் போகும். ஸோ 100 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ 21,850யும் பிரேக் பண்ணிச்சுன்னா 22,000 போயிடும். ஸோ அங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட் நமக்கு அப் சைடு கிடைக்கும். ஸோ டவுன் சைடு 21,700 திரும்பிச்சு அப்படின்னா 21,600 அப்படின்றது ஒரு சப்போர்ட்டு. அடுத்து 100 பாயிண்ட்ஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? 21,700 கீழே போச்சுன்னா 21,600, 21,600 கீழே பிரேக் பண்ணும்போது 21,500, 21,500 பிரேக் பண்ணிச்சுன்னா 21,400. ஸோ பிரேக் அவுட் அப்படின்றது வந்து 21,400க்கு கீழே ஒரு டே க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக 21,000 தான். இடையில வந்து ஒரு மீனிங்ஃபுல் சப்போர்ட் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வந்துருக்கு. ஸோ 600லேருந்து ஏற்கனவே 21,000 வரைக்கும் ஒரு பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ அதனால் இந்த 400 இந்த ட்ரெண்டு சப்போர்ட்டை வந்து எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து 21,000 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அப்சைடு 21,850 ஏன்னா ப்ரீவியஸ் கை அதை பிரேக் பண்ணாலே ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து நல்லாவே மேலே மூவ் ஆகும். ஸோ 22,000ஐயும் பிரேக் பண்ணிடுச்சு, ஒரு டே கேண்டில் வந்து நல்லா அழகாக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 22,400 நம்ம ஏற்கனவே மந்த்லி டே சொல்லியிருக்கோம் ஜனவரிக்கு. ஸோ அந்த லெவல் வரைக்கும் கூட நம்ம அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீக்கு நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடங்களுக்கு ஹிண்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தேன். அதில் இருந்த எல்லா லெவலையுமே வந்து நிஃப்டி லாஸ்ட் வீக் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த சார்ட் பேசிஸில் தான் நம்ம அந்த லெவல்ஸ்லாம் கொடுக்குறோம். ஸோ இதை நல்லா வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா செக்டாரை பற்றியும் ஒரு வீடியோ நம்ம லாஸ்ட் வீக் போட்டிருந்தோம். அதில் ஃபார்மா செக்டாரை வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ ஃபார்மா செக்டார் வந்து லாஸ்ட் வீக்கு 3% நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குது.